வாங்க, ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு வழக்கு பத்தி பாப்போம். ஒரு நகரத்தோட திட்டத்தால வருஷக்கணக்கா முடங்கி கிடந்த தன் சொத்த ஒரு சாதாரண குடிமகன் எப்படி சட்டப்படி போராடி மீட்டாருங்கிற கதை தான் இது. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு சொந்தமா ஒரு நிலம் இருக்கு. ஆனா அதுல நீங்க ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க முடியாது. அத விக்கவும் முடியாது. ஏன்? ஏன்னா எப்பவோ போட்ட ஒரு அரசாங்க திட்டம் இன்னும் பேப்பர்ல மட்டுமே இருக்கு. அந்த திட்டம் உங்க நிலத்த ஒரு பிணைக்கைதி மாதிரி பிடிச்சு வச்சிருக்கு. தமிழ்நாட்டுல ஒருத்தருக்கு நிஜமாவே இந்த நிலைமை தான் ஏற்பட்டது. அவரோட கதை நம்ம ஒவ்வொருத்தரோட உரிமைகள் பத்தியும் நமக்கு ஒரு பெரிய பாடத்தையே சொல்லிக் கொடுக்குது. விஷயத்தோட மையப்புள்ளியே இதுதான். திரு ஜெயச்சந்திரன் என்பவருக்கு சொந்தமான 6200 சதுரடி நிலம். அந்த நிலத்த விரிவான மேம்பாட்டுத் திட்டம் எண் 6 அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்காக ஒதுக்கி வச்சிருக்காங்க. இதனால அந்த சொத்தோட உரிமையாளரால தாய் இடத்துல எதுவுமே செய்ய முடியல. சுருக்கமா சொல்லணும்னா அந்த ஊரோட வளர்ச்சிக்காக அந்த நிலத்துல ஏதோ பண்ண போறதா ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. ஆனா வருஷங்கள் பல ஆகியும் அந்த திட்டத்தை அவங்க செயல்படுத்தவே இல்ல. இதனால என்னாச்சு? நிலத்தோட உரிமையாளர் தன் சொந்த சொத்தையே பயன்படுத்த முடியாம தவிச்சு போயிருக்காரு. சரி, இதுக்கு அவர் என்னதான் செஞ்சாரு? அவர் சும்மா இருக்கல. நேரா சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் செஞ்சு சட்டப் போராட்டத்தை தொடங்கினார். அவர் கோர்ட்டுகிட்ட கேட்டது ரிட் ஆஃப் மேண்டமஸ் அப்படிங்கிற ஒரு உத்தரவு பிறப்பிக்க சொல்லி. இது ஒரு பவர்ஃபுல்லான சட்ட ஆயுதம். அதாவது அரசாங்கமே நீங்க உங்க கடமையை செய்யுங்கன்னு கோர்ட்டு மூலமா உத்தரவு வாங்குறது. இந்த திட்டம் இப்போ காலாவதி ஆயிடுச்சு. அதனால என் நிலத்தை விடுவிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுங்கன்னு அவர் கேட்டிருக்காரு. இப்போதான் இந்த வழக்குல ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் வருது. இந்த மாதிரியே ஒரு பிரச்சனைய நீதிமன்றம் ஏற்கனவே சந்திச்சிருக்குன்னு அவங்க உணர்றாங்க. ஒரு டேஜாவு மாதிரி. பாருங்க, இதுதான் அந்த முன்மாதிரியோட சக்தி. நீதிபதியே சொல்றாரு, இதே கம்பம் பகுதியில இதே விரிவான மேம்பாட்டு திட்டம் எண் 6 சம்பந்தமா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடிதான் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கோன்னு சுட்டி காட்டுறாரு. 2 வழக்குகளோட விவரங்களை பார்த்தா எல்லாம் கிட்டப்பட்ட ஒண்ணுதான். மனுதாரர்கள் மட்டும்தான் வேற. மத்தபடி அதே தேக்கமடைஞ்ச திட்டம், அதே முடக்கப்பட்ட சொத்து பிரச்சனை. ஜெயச்சந்திரனுக்கான பாதை ஏற்கனவே போடப்பட்டிருந்தது. நீதிமன்றம் அரசாங்க வழக்கறிஞர்கள் கிட்ட கேட்டப்போ அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ஆமா, முந்தைய தீர்ப்புக்கு எதிரா நாங்க எந்த மேல்முறையோடும் செய்யல, அந்த நிலத்தையும் நாங்க கையகப்படுத்தலன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான், ஜெயச்சந்திரனுக்கு வெற்றி கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு. இவ்ளோ தெளிவான ஒரு முன்மாதிரி இருக்கும்போது நீதிமன்றத்துக்கு அதிக நேரம் தேவைப்படல. விவாதங்கள் இல்லாம தீர்ப்பு ரொம்ப வேகமாகவும் உறுதியாகவும் வழங்கப்பட்டுச்சு. நீதிமன்றம் ஜெயச்சந்திரனோட கோரிக்கைய முழுமையா ஏத்துக்கிட்டாங்க. அவரோட மனுவுக்கு முழு வெற்றி. அவ்வளதாங்க, ஒரே உத்தரவுல அதிகாரிகளோட தாமதத்தால முடங்கி கிடந்த அந்த 6200 சதுர அடி நிலத்துக்கும் அதோட உரிமையாளருக்கும் விடுதலை கிடைச்சது. சரி, இந்த சட்ட வெற்றியிலிருந்து நமக்கெல்லாம் என்ன பாடம்? வாங்க, இந்த வழக்கிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பாப்போம். இந்த வழக்கு இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிற யாருக்கு வேணாலும் ஒரு தெளிவான வழிகாட்டி. அதாவது பல வருஷமா செயல்படுத்தப்படாத திட்டங்களை நாம சட்டப்படி எதிர்க்க முடியும். அரசாங்க அதிகாரிகளை கேள்வி கேட்கவும் அவங்கள பொறுப்பேற்க வைக்கவும் ஒரு சாதாரண குடிமகனா நமக்கு உண்மையான சக்தி இருக்குன்னு இது நிரூபிக்குது. ஆமா, ஜெயச்சந்திரன் ஜெயிச்சிட்டாரு, ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த ஒரு வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெரிய கேள்வி இருக்கு. நாடு முழுக்க இந்த மாதிரி எத்தனை பேருடைய நிலம், எத்தனை பேருடைய கனவுகள் அதிகாரிகளால் மறக்கப்பட்ட கோப்புகளுக்குள்ள முடங்கி கிடக்குது? நம்ம உரிமைகளை பத்தியும் நம்ம வாழ்க்கையை பாதிக்கிற திட்டங்களை பத்தியும் நம்ம இன்னும் எவ்வளவு விழிப்பா இருக்கணும்னு இந்த வழக்கு நமக்கு நினைவுபடுத்துது.